வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். 27/12/2024 மார்கழி 12 வெள்ளிக்கிழமை. நல்ல நாள். அம்மன் வழிபாடு செய்யணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். விசேஷமாக இன்றைக்கி நாளில் எதுவும் இல்லை. நாம் கண் வீழ்த்தது விசேஷம். நட்சத்திரம் விசாகம், அனுஷம் லாஸ்ட்டில் வராரு. விசாக நட்சத்திரம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு வருது, முழுசாக வருது. ரேவதி மீன ராசிக்கு வருது. மேஷராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தின ராசி பலனில் மேஷராசி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல லைஃப்பில். அது நிம்மதி இருந்தால் தான் வரும். அது இன்னைக்கு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு அதே ஆங்கிளில் தான் அமைதி கிடைக்கும். நிம்மதி வேறு, அமைதி வேறு. நிம்மதி வெளியிலேருந்து வர்றது, அமைதி உள்ளே ஏற்படுறது. நல்லா அடிக்கடி நான் சொல்லுவேன், மகிழ்ச்சி வெளியில் இருக்கும், அமைதி உள்ள. அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் தான் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அமைதி கிடைக்கும் இன்னைக்கு. அடுத்து மிதுனத்துக்கும் நிம்மதி தான். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த ஒர்க்கு. நல்லா போகும். கடகராசிக்கு வெற்றி. இன்னைக்கு அவங்க எடுத்து புள்ளி வச்சு கோலம் போட்டாங்கன்னா கரெக்டாக முடிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு உயர்வு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். மனைவி கிட்ட ஒரு உயர்வு, குழந்தைங்க கிட்ட ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் சிம்மராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னும் பிடிச்செல்லாம் போக தேவையில்லை, அப்படியே ஆஃப் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நாள். அடுத்தவர்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியங்க. தனிப்பட்டு எதையும் செய்ய முடியாது. ஆதரவு தரக்கூடிய நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாள். நல்ல நாள் தான். தனுசு ராசி நேயர்களுக்கு அதீத கோபம் இன்னைக்கு வரும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. விருந்தாவாதம் பண்ணாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, அமைதியாக போங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புகழ் தரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போடக்கூடிய ஒரு நாள். போட்டி போடாதீங்க, வேஸ்ட். ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதனால போட்டி போட்டால் தான் ஜெயிக்கணும் இல்லை, அமைதியாக இருந்தாலே ஜெயிக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு பிரயாணம் பிளான் பண்ணுவாங்க, இல்லை இன்னைக்கு இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. கரணம் பார்த்தீங்கன்னா கௌலவம் தைத்துளம், ரெண்டு நல்லா இருக்கும். கௌலவம் தைத்துளம் இந்த ரெண்டு ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இதை நினைப்பாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இது. இந்த உலகத்தை யார் படித்தா சொல்லிட்டா புரிஞ்சிருமா அவனுக்கு? இல்லை. எல்லா மதத்திலையும் இந்த கேள்வி இருக்குது. இந்த பூமியை யார் படிச்சது? இந்த பூமி இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதை யார் படிச்சது? இதெல்லாம் எதை கொண்டு ஒன்று கொண்டு இங்கே சுற்றின்னு இருக்குது? காந்தக புள்ளிங்களை எது எப்படி நிற்குது அந்தரத்தில்? எல்லாருக்கும் அந்த ஒரு சயின்ஸில் ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்குதான்னு கேட்குறாரு ஓஷோ. இப்போ சரி, பிரபஞ்சத்தை பற்றி யார் படித்ததுன்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்குதான்னு கேட்குறாரு. அது ரொம்ப முக்கியம் நேயர்களே. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன மனசு உனக்கு இருக்குது, இதை வச்சு எப்படி நீ அதை தெரிஞ்சுப்பேன்னு கேட்குறாரு. இதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லைன்னு சொல்கிறார். இது பிரபஞ்சம் ஒரு யாரும் முடிக்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவமும் உங்ககிட்ட இல்லை, அதை தாங்கக்கூடிய சக்தி மனசும் உங்ககிட்ட கிடையாது. இதில் நீ கவனம் செலுத்தாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போன்றார், முடிச்சிடுறாரு சிம்பிளாக. அதுக்கு சக்தியே கிடையாது உனக்கு, அதை தாங்கக்கூடிய சக்தி. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உண்மை தானே? பிரபஞ்சத்தை அப்படியே கண்ணை மூடி நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படியே நம்ம புக்ஸெல்லாம் படிக்கும் போது அங்கங்கே ஒன்று சுற்றுது பூமி. அப்படியே நானவோ போடுறோம். அந்த இடத்துல யாருக்கு அதுக்கு பவர்? யார் பவர் கொடுக்குறா? ஒரு லைட் எரினாவே ஒரு பவர் தேவைப்படுது, ஒரு ஒயர் தேவைப்படுது, கரண்ட் எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது மீட்ரு வச்சு பணம் கட்ட வேண்டியது இருக்குது. கரண்ட்டு உள்ளே வந்து லைட் எரியது தான் பார்க்குறோம், கரண்ட்டை கண்ணில் பார்க்க முடியல நம்ம. ஆனால் அது ஏதோ ஒர்க் பண்ணுது. இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சாதாரண டியூப்லைட்லேயே இவ்வளோ இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ இருக்கும்? எப்பா சாமி வேணாம்.
அதை ஏற்றுக்கொள்வோம், அவ்வளோதான். அட்மிட், அவ்வளோதான். ஒத்துக்கணும், ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும், அவ்வளோதான். பிரபஞ்சம் அது பாட்டு அதை இயங்கட்டும். அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம எல்லாரும், அங்கேயே போயிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல விஷயம் ஒன்று, இந்த உலகத்தை எதையுமே அழிக்க முடியாது. எதா பண்ணாலும் அது ஒரு கண்டெய்னில் வந்து நின்றுடும். பார்த்துக்கோ. இன்றைய நாள் சிறப்பான நாளாக. நன்றி, வணக்கம்.